கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நேசகுமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உடைய வார்த்தைகளை பேச நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே நாம் எல்லோரும் சந்தோஷமா இருப்போம். ராமின் செல்லமா, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. இதற்கு மேல நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. இயேசுதான் இனி. ஆமென். இனி இந்த உலகம் அவ்வளவுதான். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்ம அவரோடு கூட செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கையே இனி அவ்வளவுதான் மாறி போக போகிறது. என் அன்பு பிள்ளைகளே, நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்ததை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனம் வரையிலும் வாசிக்கப் போகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல். ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிற காரியத்தை குறித்து மத்தேயுவிலும் எழுதப்பட்டிருக்கிறது, மார்க்கிலும் எழுதப்பட்டிருக்கிறது, லூக்காலியும் எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு அவர் எழுதின அந்த சுவிசேஷத்திலே இயேசுவை ஒரு ராஜாவாக எழுதினார். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே இயேசுவை ஒரு ஊழியக்காரராக எழுதினார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இயேசுவை ஒரு முழு மனிதனாக எழுதினார். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே யோவான் எழுதினது இயேசுவை ஒரு தெய்வமாக, ஒரு பிதாவாகி தேவனாய் எழுதினார். ராமின் சொல்லமா. இன்றைக்கு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறது மனிதனாய் எழுந்தாரா அல்லது ஊழியக்காரராக எழுந்தாரா? இன்றைக்கு எழுதினது அவர் ஒரு ராஜாவா எழுந்தாரா உயிரோடு, அல்லது ஒரு ஊழியக்காராக எழுந்தாரா, அல்லது ஒரு மனிதனாக எழுந்தாரா, அல்லது அவர் தேவனாக எழுந்தாரா? ஆமென் சொல்லமா. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, வாசிக்கலாம் 1வது வசனத்தை. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ராமின் சொல்லமா. 3 அதிகாரத்திலும் ஒருவேளை ஒரு வித்தியாசமாக எழுதியிருந்தாலும் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம்
அவர் தேவன் என்று நிரூபித்து காட்டி எழுதினபடினால் இதிலே என்ன சொல்லப்படுகிறது? அதிகாலையில் இருட்டோடு மகத்தலான மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. அப்போ அந்த மரியாள், மகத்தலான மரியாளுடைய இருதயம் எப்படி அதாவது துக்கமாய் மாறி இருக்கும்? உடனே என்ன பண்ணுகிறாள்? உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. அப்போது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிற மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையில் வந்து, ஆமீன் சொல்லமா? பாருங்க, பேதுருக்கு முன்பாக மற்ற சீசன் ஓடி வந்து கல்லறை கிட்ட வந்து உள்ளே போகவில்லை. இயேசுவை சுற்றியிருந்த அந்த சிலைகளை, சீலைகளை பார்த்தார்கள். யூதர் வம்சத்தின்படி ஒருவர் மரித்து விட்டால், அதாவது மூலிகை அந்த தைலத்தை எடுத்து காலிலிருந்து நெஞ்சு வரையிலும் தடுவார்கள். தடுவிட்டு அந்த சீலையினால் சுத்துவார்கள். சுத்திவிட்டு மறுபடியும் கழுத்திலிருந்து கால் வரையிலும் அந்த தைலத்தை தடவிட்டு மறுபடியும் சுத்துவார்கள். அதுக்கப்புறம் தலை மறுபடியும் தனியாக சுத்துவார்கள். என் அன்பு பிள்ளைகளே, இதை சுத்தும் போது அந்த தைலம் காய்ந்து விட்டால், இன்றைக்கு கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு மாவு கட்டு போடுறாங்க பாரு, அப்படியே டைட்டாக பிடிச்சு கொள்ளும். என் அன்பு பிள்ளைகளே, அதுக்கப்புறம் அதை வெட்டிதான் எடுப்பார்கள் டாக்டர்கள். அது போலதான் இயேசுவை, அதாவது அந்த தைலத்தினால், மூலிகை தைலத்தினால் அந்த லேகியத்தை தடிவி அந்த சீலைகளினால் சுற்றி தலைக்கு வேற உடலுக்கு வேற அவரை அப்படிதான் அடக்கம் பண்ணார்கள். ஆமென். மற்ற சீசன் நன்றாக பாருங்க, மற்ற சீசன் அதற்குள்ளே விழுந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டா, ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவனுடைய கண்ணுக்கு எப்படி தெரிகிறது? ஒருவேளை இயேசு அந்த சீலைக்குள் இருக்கிறாரா என்று அவன் கண்ணுக்கு தெரிந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் 6வது வசனம், சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் 4வது வார்த்தையை பேசினார் அல்லவா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த சத்தத்தோடு கூட அந்த 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரையிலும் 3 மணி நேரம் அவர் மௌனமாய் இருந்துவிட்டு தன் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு, பிதாவானவர் உலகத்தில் இருக்கிற எல்லா சாபங்களையும் தன் மேல் அவர் மேல் வைத்துவிட்டு, பாவத்தையும் வைத்துவிட்டு அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். பரிசுத்த ஆவியானவர்
அவரை பார்த்துவிட்டு அவரும் கடந்து விட்டார். என் அன்பு பிள்ளைகளே, ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட இருந்திருக்கும் போது, என் அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாக பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்துதான் அவர் உயிரோடு கூட அவர் எழுந்திருந்திருப்பார். ஒரு ஆமென் சொல்லமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். 11வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளையாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. இயேசுவை ஒரு தோட்டக்காரி என்று எண்ணி, அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் தொடாதே என்று சொன்னார்? ஆமே. ஏன் அவரை தொடாதே என்று சொன்னார்? அவர் தேவனாய் மாறிவிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் குமாரனாகிய இயேசுவும் அந்த திருத்துவமாய் அங்க வந்து நின்றார். ஆமென் சொல்லுங்க. அவர் ஒருவர் தான் தேவன். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் தேவனாய் அந்த இடத்திலே மகத்தலான மரியாளுக்கு காட்சி கொடுத்த வண்ணமாய் வேற யாருக்கும் கொடுக்கல, பேதருக்கும் கொடுக்கல, 12 சீசர்கள், அதாவது 11 சீசர்களுக்கும் கொடுக்கவில்லை. ஏன் இயேசுவை பெற்றெடுத்த மரியாளுக்கும் அந்த காட்சியை கொடுக்கவில்லை. இவன் மகத்தான மரியாளுக்கு மாத்திரம் அந்த காட்சியை கொடுத்து பேசினார். அன்பாய் தொடப்போனால், ஆனால் என்னை தொடாதே. ஏன்? அவர் தேவனாய் மாறிவிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, பேதுரு உள்ளே நுழைந்து தலை சுற்றப்பட்ட ஒரு, அதாவது சிலை அங்க இருக்கிறது. சீலை கழுத்திலிருந்து கால் வரைக்கும் சுற்றப்பட்ட சீலை ஒரு ஓரமாக இருக்கிறது. நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யூதருடைய வம்சத்திலே, அவர்களுடைய கல்ச்சரிலே, அதாவது என் அன்பு பிள்ளைகளே, பெரிய பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், அவர்களுடைய டேபிளிலே நல்ல ஆகாரம் வைத்திருப்பார்களாம். ஓனர்கள் வந்து சாப்பிட்டு போகிற வரைக்கும் வேலைக்காரர்கள் அந்த டைனிங் ஹால்ல இருக்க மாட்டார்களாம். ஓனர் சாப்பிட்டாரா இல்லையா என்று அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் வேலைக்காரர்களுக்கு தெரியும். அந்த ஓனர் சாப்பிடுறதுக்கு முன்பாக, அதாவது ஒரு துணி இப்படியாய் சுற்றி, நன்றாக பாருங்க, இப்படியாக சுற்றி அந்த இடத்துல இப்படி மடிச்சு வைப்பார்களாம். அப்ப வேலைக்கார் வந்துட்டு போனால்
ஓனர் சாப்பிட்டுட்டாரா இல்லையா என்று அவர்கள் அறிந்து கொள்வார்களா? இன்னும் ஓனர் வரவில்லை, இன்னும் ஓனர் வரவில்லை. அப்படி ஓனர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போய்விட்டால் அந்த துணி இது போல் காணப்படுமா? என் அன்பு பிள்ளைகளே, அந்த துணி சுருட்டப்பட்டு மடித்து டேபிளில் வைத்தால் ஓனர் வந்து இன்னும் சாப்பிடவில்லை என்று சொல்வார்களாம். என் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவருடைய தலையில சுற்றப்பட்ட அந்த சீலை ஒரு பக்கமாகும், கழுத்திலிருந்து கால் வரையிலும் அந்த சீலை சுற்றப்பட்டு இன்னொரு பக்கமாக இருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இயேசு மறுபடியும் வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு மறுபடியும் வருவார், இயேசு மறுபடியும் வருவார். அல்லேலூயா. இதுதான் அந்த சீலையுடைய அர்த்தமாய் காணப்படுகிறபடினால் என் அன்பு பிள்ளைகளே, இயேசு மறுபடியும் வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப லூக்காய் 24வது அதிகாரத்துக்கு வருவோம். முப்பத்தி 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவி காண்கிறதாக நினைத்தார்கள். இன்றைக்கு அப்படிதான் கிறிஸ்தவ சமுதாயத்தின் ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ராமன் சொல்லமா, என்னத்துக்கு இங்க கலங்கணும்? இயேசு உன் பக்கத்திலே உயிரோடு கூட இருக்கும் போது உன் பிரச்சனைகளும் உன் பாடுகளும் உன் நிந்தனைகளையும் அவருடைய சமூகத்தில் வைத்து விட்டு அவர் உயிரோடு இருக்கிறார், என்னை மீட்டெடுப்பார், என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடுதலை கொடுப்பார் என்று நினைக்காமல் வாழ்க்கையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி, துக்கம் துக்கம் துக்கம், கண்ணீர் 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 என்று கலங்கி கொண்டிருந்தால் என்ன ஆகும்? ராமின் சொல்லுங்க. உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து உன் அருகில் இருக்கும் போது நீ கலங்கலாமா? நீ கலங்கலாமா? நீ துக்கப்படலாமா? உன் வாழ்க்கையில எந்நாளும் சந்தோஷமாய் இருக்க தேவையில்லையா? உன் புருஷன், உன் மனைவி உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அவனோட கூட நீ சந்தோஷமாய் இருக்கத்தானே? அல்லேலூயா. உன் வாழ்க்கையை அவர் சீர்படுத்ததானே, உன்னை உயர்த்த அவர் உயிரோடு எழுந்தார் அல்லவா? உன்னை ரட்சிக்க, உன்னை மீட்டெடுக்க, அவருடைய சமூகத்தில் வைக்க, அதற்காக தானே அவர் உயிரோடு எழுந்து அவர்கள் கலங்கி பயந்து ஆவி என்று காண்கிறதாக நினைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 38வது வசனம். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன அப்படின்னு இல்லைங்க. இன்றைக்கு சந்தேக வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு கிறிஸ்துவனுக்கு அந்த சந்தேகம் தான். ஆமென் சொல்லமா? நான் போறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன், இதுல பாஸ் ஆகணும் பாஸ் ஆக மாட்டனோ சந்தேகம். ஆமென். என் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று நினைத்து போனால் ஏன் உனக்கு
அந்த இன்டர்வியூல பாஸ் கிடைக்காமல் போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சில குடும்பங்களிலே அதாவது நல்ல வாழ்க்கையை கொடுத்திருப்பார். அந்த வாழ்க்கை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று, சீர்குலைத்துக் கொள்ள வேண்டும் என்று சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து சந்தேகங்களை தன் சிந்தனைக்குள் ஏற்றுக்கொள்கிறதுனாலே வாழ்க்கையை சின்ன பின்னமாக சாத்தான் மாற்றி விடுவான். அல்லேலூயா. ஏன் சந்தேகிக்க வேண்டும்? ஏன்? அல்லேலூயா. சந்தேகங்கள் எதற்காக? இயேசு உன்னோடு கூட இருக்கும்போது நீ தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அந்த சந்தேகங்கள் வரக்கூடாது. விசுவாசத்தோடு கூட காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. 39வது வசனம். நான் தான் என்று அறியும்படி, நன்றாக கவனிக்கணும். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது என்று ஆவிக்கு இராதே என்று சொல்லி ஒரு ஆமென் சொல்லமா? என் அன்பு பிள்ளைகளே, அவர் எடுத்து சொல்லுகிறார், நீங்க சந்தேகிக்க வேண்டியதே இல்லை. ஒரு ஆவிக்கு இப்படி இருக்காது. என் மாம்சத்தை பார், என் எலும்பை பார், என் கைகள் இருக்கிறது, என் கால்கள் இருக்கிறது என்று இந்த இடத்துல என்ன சொல்றாரு? எப்படி இருக்கிறார் இயேசு? மனிதனாய் காணப்படுகிறார். மகத்திலான மரியாள் இடத்துல என்னை தொடாதே என்று சொன்னவர் அங்க எப்படி இருந்தாரு? திருத்துவ தேவனாய் காணப்பட்டார். இங்க எப்படி காணப்படுகிறாரு? மனிதனாக காணப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? 40வது வசனம். தம்முடைய கைகளையும் கால்களையும் காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாவது இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம், ஆனாலும் சந்தேகம். சந்தோஷம், ஆனாலும் விசுவாசிக்கிறத இல்லை. இது இயேசுதானா, இது ஆவிதானா என்று ஒரு பக்கம் சந்தோஷம், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டார் என்று, இன்னொரு பக்கம் அதாவது விசுவாசத்திலே நம்பிக்கை அற்று போனவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு வாழ்க்கையில விசுவாசம் இல்லாத வாழ்க்கை அற்று போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உனக்கு விசுவாசம் இருந்தால்தான் வாழ்க்கையும் பூர்ணமாக காணப்படும். ஆமென் சொல்லுங்க. உனக்கு விசுவாசம் இருந்தால்தான் நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் வாய்க்கப்படும். உனக்கு விசுவாசம் இருந்தால்தான் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் 42. அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட எழுந்து இவர்களோடு கூட மனிதனாக செயல்பட்டு இவர்களுடைய சந்தேகங்களையும் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு ஒரு ஊதியம், அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கையாய் வரும்படியாக மீனும் தேனும் அவர்களுக்கு முன்பாக வாங்கி அவர் சாப்பிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சாப்பிட்டார். என் அன்பு பிள்ளைகளே, காலம் கடைசி. உனக்கு ஒரு நம்பிக்கை வரணும், உனக்கு ஒரு விசுவாசம் வரணும். இயேசுதான் இனி எனக்கு வாழ்க்கை என்று அந்த தைரியம் வரணும். கலங்காத, குருடனாய் இருக்காத. கடைசி காலம். இனி இயேசுதான்
எனக்கு வாழ்க்கை என்று பிடித்துக் கொள்ளுவர்கள் அந்த உன்னதத்தில் இருப்பார்கள். நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்தால், நம்பிக்கை இல்லாத போனால், சந்தேகங்கள் வந்தால், விசுவாசம் இல்லாமல் போனால், உன்னை சாத்தான் சீர்கெட்டு போக வைத்து அவமானப்படுத்தி உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுவான். இன்றைக்கு அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. முந்தினோர்களா பிந்தினோர்களா ஆயிடுவார்கள். நாணமாய் இருங்க. பிந்தினோர்களா முந்தினோராய் ஆயிடுவார்கள். கர்த்தரை உண்மையாய் பற்றி கொள்ளுங்க. பிதாவாகி தேவனை உன் உள்ளத்துல வைங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஆனந்தமா இருங்க. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுவின் பாதத்தில் வைத்து ஜெபிங்க. உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து உன் கண்களை திறந்து உனக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டி ஒரு விசுவாசத்தில் பெருக செய்து, என் அன்பு பிள்ளைகளை, உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு